நமோ தஸ்ஸ பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ்ஸ. வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இன்று பேச நினைத்தேன் அன்பார்ந்த ஆசிரியர்களே. ஆசிரியர் பதவி என்பது இந்த உலகத்தின் முதல் கட்டம். குரு ஆச்சாரிய தேவோபவ என்று சொல்லுவார்கள். ஆசிரியர் என்பவர் குரு. ஒருபோதும் மாணவன் குருவுக்கு ஒருபோதும் தட்சணை கொடுக்க முடியாது. எவ்வளவு தட்சணை கொடுத்தாலும் அந்த ஆசிரியருடைய மனம் நிறைவடையாது. ஆனால் உங்களிடத்திலே படித்த ஒரு மாணவன் சிறந்த மாணவனாக, ஒழுக்கமுள்ள மாணவனாக, அறிவுள்ள மாணவனாக, ஆன்மீகத்தை தெரிந்த மாணவனாக இந்த சமூகத்திலே தென்படும் போது உங்களுடைய மனம் நிறைவாக இருக்கும். அதுவே இந்த உலகத்தின் உயர்ந்த தட்சணை. இப்படி ஒரு தட்சணை உங்களுக்கு தேவையா? உங்கள் கண்களுக்கு தேவையா? மனதிற்கு தேவையா? அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சிந்தித்து பாருங்கள். ஆசிரியர் என்ற பதவியை எவ்வளவு அழகாக பயன்படுத்த வேண்டும். இன்று ஆசிரியர் என்ற பதவி தொழிலாக மாறிவிட்டது. இது ஒரு பதவி. ஆசிரியர் என்ற பதவி தொழிலாக மாறிவிட்டது. மாத சம்பளம் 7 மணியிலிருந்து 2 மணி வரை என்று. அதுக்கிடையில் நீங்கள் உங்களுக்கு கொடுத்ததை செய்கின்றீர்கள். புத்தகத்தை முடிக்க வேண்டும், சப்ஜெக்ட் முடிக்க வேண்டும். போட்டியின்றி போட்டிக்குள்ளே ஒரு பொறாமை வந்துவிட்டது ஆசிரியர்களுக்குள்ளே. ஆசிரியர்களாகிய நீங்கள் ஒவ்வொரு பாடசாலைகளிலும் போட்டி போட்டு கொண்டிருக்கின்றீர்கள். பொறுமை இல்லை. நான் யார் என்பதை இன்னும் நீங்கள் யாரும் உணரவில்லை. ஏன் இதுகளை கூற வேண்டும் என்று விரும்பினேன். சமூகத்தை பார்க்கும்போது பயமாகவும் இருக்கின்றது, கவலையாகவும் இருக்கின்றது. நாளை பிறக்கும் குழந்தைக்கு என்ன கிடைக்கப் போகின்றது என்ற ஒரு கவலை இருக்கின்றது. ஆகையால் அன்பார்ந்த ஆசிரியர்களே, சற்று யோசித்து பாருங்கள். உங்களுடைய பதவி எவ்வளவு இந்த உலகத்திற்கு முக்கியம். மாதா மாத்ரு தேவோபவ, பிதா பித்ரு தேவோபவ, குரு ஆச்சாரிய தேவோபவ. குரு தட்சணை என்பது இந்த உலகத்தில் ஒரு மாணவனுக்கு கொடுக்க முடியும் தன் வாழ்க்கையின் ஒழுக்கத்தினூடாக. இன்று எங்களுடைய மாணவர்களை பார்க்கும்போது ஒழுக்கமே எங்கள் கண் முன் தென்படுவது கிடையாது. ஒழுக்கம் இல்லை, அன்பான வார்த்தைகள் கிடையாது, பண்பான வார்த்தைகள் கிடையாது, நல்ல பழக்க வழக்கங்கள் கிடையாது. மலசலக்கூடம் போய் எப்படி தண்ணீர் ஊற்றுவது என்று கூட இன்று எம் மாணவர்களுக்கு தெரியவில்லை. ஒரு பாடசாலையை எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும் என்று தெரியவில்லை. படிக்கும் இடத்தை எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும் என்று தெரியவில்லை. மாணவர்களுக்கு எப்படி தெரியும்? முதல் ஆசிரியர்கள் தெரிந்திருக்க வேண்டும். சொந்த விடயம் பாடசாலைக்கு வெளியிலே இருக்க வேண்டும். பாடசாலைக்கு உள்ளே நீங்கள் ஆசிரியராக இருக்க வேண்டும். ஆசிரியர் என்ற பதவியில் இருக்க வேண்டும். முதலாவதாக வாழ்க்கையிலே ஒழுக்கங்களையும் சீலங்களையும் ஆசிரியர்கள் கடைபிடிக்க வேண்டும். அதன் பிறகு மாணவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். எப்படி என்றதை புரிய வைக்க வேண்டும். காரணம், நீங்கள் ஆசிரியர். உங்கள் கையில் இருக்கின்றது. முதலாவதாக ஒவ்வொரு பாடசாலைகளிலும் உள்ள ஆசிரியர்கள் ஒற்றுமையாக இருங்கள். தொழில் என்றதை பார்க்காதீர்கள். உங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் அந்த சேவைக்கு நீங்கள் வந்தது விரும்பி, ஆசைப்பட்டு வந்தீர்கள். உங்கள் கையில் இருந்துதான் இந்த உலகம் மாறப்போகின்றது. ஒரு சமூகம் மாறப்போகின்றது. ஒரு மாணவன் மாறப்போகின்றான். ஒரு குடும்பம் மாறப்போகின்றது. உங்கள் கையில் இருந்துதான், உங்களிடத்திலிருந்து தான் தேவை. ஆகையால் நீங்கள் படித்து பட்டங்கள் பெற்றதால், நீங்கள் எல்லா விடயங்களையும் சரியாக படித்ததால் தான் ஆசிரியர் என்ற பதவி கிடைக்கின்றது. இல்லை, வெறுமனவே யாருக்கும் ஆசிரியர் பதவி கிடைப்பதே கிடையாது. கற்றது கையளவு, கற்றுக்கொள்ளாதது கடலளவு என்று சொல்லுவார்கள். கற்றுக்கொண்டே இருங்கள். கற்றதை கற்றுக் கொடுத்து கொண்டே இருங்கள். ஆகையால் அன்பார்ந்த ஆசிரியர்களே, வாழ்க்கையிலே உங்களுடைய மாணவர்களுக்கு புத்தகத்தின் அனுபவத்தை மட்டும் கொடுக்க வேண்டும் என்று நினைக்காதீர்கள். புத்தகத்தின் அனுபவத்தின் ஊடாக
சமூகத்தின் அனுபவத்தையும் கொடுங்க. நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஓம் பிரம்மமுராரி சுரார்ச்சிதலிங்கம் நிர்மல பாஷித சோபிதலிங்கம் ஜன்மய துக்க விநாசனலிங்கம் தத் பிரணமாமி சதாசிவலிங்கம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை யோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 8ஆம் நாள் 21/4/2025 திங்கட்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சோமவாரம் என்று போற்றப்படுகின்ற திங்கட்கிழமை. இன்றைய தினம் பல்வேறு சிவன் ஆலயங்களிலே நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம், நடேசர் அபிஷேகம் இன்றைய தினம் நடைபெறும். இது பொதுவாக நாம் ஏனைய தெய்வங்களுக்கு வருஷம் முழுக்க நாம் அபிஷேகம் பண்ணிக்கொள்ளலாம், மாதம் முழுக்க அபிஷேகம் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் நடராஜ பெருமான் சிவகாமி அம்பிகா சமேத நடராஜ பெருமானுக்கு வருடத்தில் 6 நாட்கள் மட்டும்தான் அபிஷேகம். இது நாள் குறிப்பு காலண்டரிலே பஞ்சாங்கத்திலே குறிப்பிட்டிருப்பார்கள் நடேசர் அபிஷேகம் என்று. அவ்வாறு அந்த நடேசர் அபிஷேகம் இது ஒரு சிறப்புக்குரியது. ஒவ்வொரு சைவ தமிழ் மக்களும் அறிந்திருக்க வேண்டும். நடராஜ பெருமானுக்கு இந்த வருடத்தில் 6 நாள் தான் அபிஷேகம். மற்ற காலத்தில் அபிஷேகம் கிடையாது. 6 அது அந்த 6 மாதத்திலே ஒவ்வொரு நாட்கள். அதிலும் 3 மாதத்துக்கு நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டதாக இந்த நடேசர் அபிஷேகம். அதேபோல் 3 மாதங்களில் நடைபெறுகின்ற அபிஷேகம் திதியை அடிப்படையாக கொண்டதாக. இது ஒவ்வொரு சைவ தமிழ் மக்களும் அறிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். நடராஜ பெருமானுக்கு 6 நாட்கள் மட்டும்தான் வருடத்தில் அபிஷேகம். அதில் 3 நட்சத்திர வாரியாக 3 திதியை அடிப்படையாக கொண்டதாகி இந்த 6 அபிஷேகத்திலே இன்றைய தினம் சித்திரை மாதத்து திருவோண நட்சத்திரம் இன்று நடேசர் அபிஷேகம். அதேபோல் ஆனி மாதத்திலே உத்தர நட்சத்திரம், ஆனி உத்தரம். அதேபோல் ஆவணி மாதத்திலே பூர்வபக்ஷத்து சதுர்த்தசி திதியை அடிப்படையாக கொண்டது. புரட்டாசி மாதத்திலே பூர்வபக்ஷத்து சதுர்த்தசி. மார்கழி மாதத்திலே திரு ஆதிரை, மார்கழி மாதத்திலே திருவாதிரை. அதேபோல் மாசி மாதத்திலே பூர்வபக்ஷ சதுர்த்தசி என்று இந்த மாசி, சித்திரை, ஆனி, ஆவணி, புரட்டாசி, மார்கழி ஆகிய இந்த 6 மாதங்களிலே 3 மாதங்கள் நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டது. சித்திரையிலே திருவோணம், ஆனி மாதத்திலே உத்தரம், மார்கழி மாதத்திலே திருவாதிரை. அதேபோல் 3 மாதங்கள் பூர்வபக்ஷ சதுர்த்தசி என்கிற திதி அடிப்படையாக கொண்டது. மாசி மாதம், ஆவணி மாதம்,
புரட்டாசி மாதம். இது திதியை அடிப்படையாக கொண்ட பூர்வபக்ஷ சதுர்த்தசியிலே இந்த நடேசர அபிஷேகம் என்று நடராஜ பெருமானுக்கு நடைபெறுகின்ற விசேஷமான அபிஷேக ஆராதனைகள் நாமும் கலந்து கொள்ளுகின்ற பொழுதும் ஆனந்த கூத்தாடுகின்ற தாண்டவனாகிய இறைவனை நாம் வழிபட்டு இவ்வாறு இந்த அபிஷேகால் நடேசர அபிஷேகத்திலே அந்தந்த சிவன் ஆலயங்களிலே இது கண்டிப்பாக நடைபெறும். ஏனைய ஆலயங்களிலே பரிவார மூர்த்தியாக நடராஜ பெருமான் இருந்தாலும் கண்டிப்பாக தவறாமல் இந்த வருடத்தில் 6 நாட்கள் இந்த நடேசர அபிஷேகம் செய்ய வேண்டும். அவ்வாறு செய்கின்ற பொழுதுதான் அந்த ஊரை சுற்றி வாழுகின்ற அடியார்களுக்கும் எல்லா விதமான சிறப்புகளையும் செல்வங்களையும் கொடுக்கக்கூடியதாகிய தில்லையம்பலத்திலே ஆனந்த தாண்டவம் ஆடுகின்ற நடராஜ பெருமானுடைய திருவடிகளையும் பிரார்த்தித்து வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம். نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت صدق الله العلي العظيم. மேலான அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ மனவாலஹு ஒரு குறுகிய வாழ்க்கையை தந்து உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான். நாம் அனைவர்களும் உலகத்தை விட்டு பிரிந்து விடுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாம் அனைவர்களும் மௌத் என்பதை, மரணம் என்பதை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். மரணம் உண்மை, மரணத்துக்கு பின்னால் உள்ள வாழ்வும் உண்மை. ஆச்சரியம் என்னவென்றால், அந்த மரணத்துக்கும் எமது இந்த வாழ்வுக்கும் இடையில் ஒரு நிலப்பாடு இருக்குது. அநேகமானவர்கள் அந்த நிலைமையை மறந்துவிட்டோம். மரணத்துக்கும் மௌத்துக்கும் உலக வாழ்வுக்கும் இடையில், உலகத்தை விட்டு பிரிஞ்சு மௌத்தை அடைவதற்கு இடையில் உள்ள நிலைமைதான் சக்கராத். சக்கராத். மேலான அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய நேர்களே, சக்கராத் என்பது சக்கரத்துன் என்பதனுடைய பன்மை. சக்கராண்டா போதை, ஒரு விதமான மஸ்து. சக்கராத் என்ற அதனுடைய பன்மை, பல போதைகள் நிறைந்த தலம்தான் அந்த உடம்பிலிருந்து உடல் பிரியும் தலம். வேதனை நிறைந்த தலம், பயங்கரமான ஒரு நிலைமை. குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது ஒவ்வொரு ஆத்மாவும் மரணிக்கணும் என்ற வார்த்தை அல்லாஹ் பாவிக்கல்ல. ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைக்கவே வேண்டும். மரணத்தினுடைய கொடுமையை சுவைத்தே தீர வேண்டும். ஒரு மனிதன் இந்த விரலை, தன்னுடைய இந்த விரலை கத்தியால் வெட்டுறாரு. எவ்வளோ வருத்தமாக இருக்கும், எவ்வளோ வேதனையாயிருக்கும் இந்த விரலை வெட்டும் பொழுது. இந்த விரலை வெட்டும் பொழுது வருத்தம், வேதனை, நோவு. அதனுடைய அர்த்தம் என்னண்டா, இந்த விரலுடைய ரூஹு போகுது, இந்த விரலுடைய ரூஹு போகுது. மேலான அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அன்பிற்குரிய நேர்களே, இந்த விரலுடைய ரூஹு போகும் பொழுதே இவ்வளோ வேதனைண்டா, முழு உடம்புடைய ரூஹு போகும் பொழுது எவ்வளோ வேதனையாயிருக்கும், எவ்வளோ வேதனையாயிருக்கும். மனிதன் இன்றைக்கு உலகத்தில் ஓடுற ஓட்டத்தில் மௌத்தை மறந்து, சக்கராத்தை மறந்து ஒவ்வொரு நாளும் படாத பாடுபடுகிறோம். ஒவ்வொரு நாளும் இரவில் படுக்கிறோம். படுக்கும் பொழுதே அடுத்த நாள் காலையினுடைய பிளான், அங்கே போகணும், அந்த பேமெண்ட் எடுக்கணும், இந்த பணத்தை கொடுக்கணும், இந்த சப்ஜெக்டை பார்க்கணும், இந்த இடத்துல இந்த வேலையை முடிக்கணும், அந்த இடத்துல அந்த வேலையை முடிக்கணும். ஒவ்வொரு நாளும் இரவில் படுக்கிறார், அதே காலையில் எழும்புறாரு, குளிக்கிறாரு, உடுக்கிறாரு, நடக்கிறாரு, போகிறாரு. ஒரு நாள் இரவில் படுப்பார், அடுத்த நாள் காலையில் அவர் எழும்ப மாட்டார், அவரை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் எழும்புவோம். நாங்கள் எழும்ப மாட்டோம், எங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் எழும்பிடுவாங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் நாங்கள் குளித்தோம், உடுத்தோம், நடந்தோம், போனோம். ஒரு நாள் காலை வரும், ஒரு நாள் காலை நாங்கள் எழும்ப மாட்டோம், எங்களை சுற்றி இருக்கிறவங்க எழும்புவாங்க. நாங்கள் குளிக்க மாட்டோம், பிறரால் குளிப்பாட்டப்படுவோம். நாம் உடுக்க மாட்டோம், பிறரால் கஃபன் என்ற ஆடையை உடுப்பாட்டப்படுவோம்.
நாம் நடக்க மாட்டோம், பிறரால் நாம் சுமந்து செல்லப்படுவோம், தொழுவிக்கப்பட்டு கபரு குழியில் போடுவோம். ஒவ்வொரு நாளும் இரவில் படுத்து அடுத்த நாள் காலையில் எலும்பும் பொழுது அதே ஃபேனுக்கு கீழால், அதே லைட்டுக்கு கீழால், அதே ரூமில் தான் எலும்பினோம். ஒரு நாள் இரவில் படுப்போம், அடுத்த நாள் கண்ணை திறந்து பார்க்கக்குள்ள கபருள்ளுக்கு இருப்போம். இடையில என்ன நடந்துச்சு ஒன்றும் தெரியா. மேலான சங்கைக்கிற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதனுடைய உடம்புலேருந்து ரூஹு பிரியும் பொழுது பெரும் விரல்லேருந்து தான் ரூ எடுக்கப்படுமாம். பெரும் விரலிலிருந்து காலுடைய கரண்டை கால், முட்டுக்கால், காலில் இருந்து தான் ரூ போம். ஏண்டா மனிதன் வேதனையால் எலும்பி ஓடிடக்கூடாது. இதுதான் சக்கராத். மனிதன் பார்த்து கொண்டிருக்கத்தக்கன உடம்புல ரூஹு போகும். மனிதன் வேதனை பட உடம்புலேருந்து ரூஹு போகும். மனிதன் நினைப்பான், அப்ப கூட நினைப்பான், ஒவ்வொரு மூட்டாக அவனுடைய ரூஹு கலட்டப்படும். ஒவ்வொரு மூட்டாக ரூ கழட்டப்படும். சக்கராத்தில் இருந்தா கூட துனியாவினுடைய ஹுப்புல மூழ்கி, துனியாவினுடைய ஆசையில மூழ்கி இருந்த இந்த பாவியான மனிதனுக்கு இது சக்கராத் என்று கூட விளங்காது. மனிதன் யோசிப்பான, வக்கீல மன்றாக், எனக்கு என்னமோ நோய் ஒன்று வந்திருக்கு, இந்த நோய்க்கு மருந்தெடுக்க எங்க போகலாம், இந்த நோய்க்கு சிகிச்சை செய்ய எந்த டாக்டர் அடையலாம். கொஞ்ச நேரம் போனதுக்கு பிறகு தான் மனிதனுக்கு விளங்கும், ஓஹோ இது வந்திருக்கிற நோயல்ல சக்கராத். துக்குபலு தௌபத்துல் அபத் மாலம் யுகர்கிர், தொண்ட குழிக்கு ரூஹு வார வரைக்கும் அல்லாஹ் மனிதனுடைய தௌபாவா மன்னிப்பான். தொண்ட குழிக்கு ரூஹு வந்ததுக்கு பிறகு தான் இவருக்கே மீட்டெடுக்கப்படுவது, இது வந்திருக்கிற நோயில்ல சக்கராத். தொண்ட குழிக்கு ரூஹு வந்த பிறகு கடல் நீர் அளவு கண்ணீர் வடித்தாலும் அல்லாஹ் அவருடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான், தௌபாவுடைய வாசலை மூடிடுவான். மேலான சங்கைக்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த பயங்கரமான நிலைமைக்கு முன்னாலேயே அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டு திருந்தி பச்சாதப்பட்டு நல்லவனாக மாறுறதுக்கு அல்லாஹ் இப்பவும் சந்தர்ப்பம் தந்திருக்கிறான். நான் செஞ்ச பாவம், நான் செஞ்ச கேவலம், நான் செஞ்ச அநியாயம், நான் செஞ்ச தவறு என்னை சுற்றியுள்ளவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், எனக்கு தெரியும், என்னை படைத்த ரப்புக்கு தெரியும். இதோ சந்தர்ப்பம், மன்னிப்பு தேடுவோம், அல்லாஹ்விடம் தௌபா கேட்போம், திருந்துவோம். எப்ப சக்கராத் வரும் என்றது தெரியா, வந்தா அது யாரையும் விட்டு வைக்காது. மேலான சங்கைக்குர் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படியான தௌபாவை அடைந்த பரிசுத்தமான முறையில் எமது உடம்பிலிருந்து ரூஹு பிரி அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. வசந்தம் டிவி நேயர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்றைய நாளிலேயும் இறை சிந்தனைக்கு உங்களை வரவழைப்பதிலே, உங்களுடன் இணைந்து நானும் இறை சிந்தனையிலே கலந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆம், இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததன் பின்னதாக என்ன நடைபெறுகிறது என்பதை குறித்து இந்த வாரத்திலே சிந்திக்க இருக்கின்றோம். இயேசு உயிர்த்தெழுந்த பின்னதாக அங்கே அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை அறியாதவர்களாய் அவருடைய பின்பற்றின பின்னடியார்கள் அல்லது சீடர்கள் அங்கே கல்லறைக்கு அவர் புறப்பட்டு செல்கிறார்கள். கல்லறை போய் பார்க்கிறார்கள். அங்கே கல்லறை வெறுமையாக இருக்கிறது. அப்பொழுது ஒரு தூதன் சொல்லுகின்றான், அவர் உயிரோடு எழுந்து விட்டார், அவர் இங்கே இல்லை என்று சொல்லுகின்றான். அது மாத்திரமல்ல, நாங்கள் தொடர்ந்து பார்க்கின்றோம், இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தரிசனமாகின்றார். தரிசனமாகி சொல்லுகின்றார், நீங்கள் போய் உங்களுடைய அன்பு சீடரிடம் சொல்லுங்கள், நான் உயிரோடு எழுந்து விட்டேன், நம்முடைய சொந்த நாடாகிய கலிலியாவுக்கு நான் போகின்றேன், சீடர் எல்லாரையும் அங்கே வரும்படியாக கூறுங்கள், அங்கே நான் அவரை சந்திக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். பிரியமான கடவுளின் மக்களே, உயிர்த்த இயேசு எருசலேமில் அவர் உயிர்த்தெழுந்தாலும் கூட தான் பிறந்து வளர்ந்த ஊர் அல்லது பின்தங்கிய கிராமம் அந்த கலிலேயா என்று சொல்லப்படுகிறதான அங்கே அவர் மீண்டுமாக தன்னுடைய பணியை தொடருவதற்காக அவர் கடந்து போய்விட்டார். ஆகவே தம்முடைய சீடர்களை அங்கே வரவழைக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். சில நேரங்களில் பிரியமானவர்களே, நாம் எல்லாருக்கும் எங்கே வாழ்வதற்கு விருப்பம்? மகாநகரத்திலே. ஆமாவா இல்லையா? கொழும்பு மகாநகரத்திலே வாழ்வதற்கு எங்களுக்கு விருப்பம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்றைய நாட்களிலே நாங்கள் எந்த பட்டணங்களில் இருக்கின்றோமோ, கிராமத்தை விட்டு பட்டணங்களில் வந்து குடியேறுவதற்கு எங்களுக்கு விருப்பம் தானே. ஆனால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாருங்கள், அவர் தலைநகரத்தை விரும்பவில்லை, மீண்டுமாக தம்முடைய சொந்த நாட்டுக்கு, சொந்த பிரதேசத்துக்கு, சொந்த கிராமத்துக்கு திரும்பி சென்றவராக அவர் காணப்பட்டார். இதிலிருந்து கிறிஸ்து நமக்கு என்ன சொல்ல முற்படுகின்றார்? தலைநகரத்திலே வாழுகிற நமக்கு அல்லது
நகரத்தை அண்மித்து வாழ விரும்புகிற நமக்கு கிறிஸ்து கொடுக்கிறதான போதனைத்தான் என்ன? ஆம், உலகத்தில் காணப்படுகிற எல்லா கிராமங்களும் எல்லா நகரங்களும் ஒரே மாதிரியாக நாங்கள் பார்க்க பழக வேண்டும். ஆம், எந்த ஒரு பட்டணத்தையும் கிராமத்தையும் குறைவாக மதிப்பீடு செய்யவே கூடாது. ஆகவே உயிர்த்த இயேசு மறுபடியுமாக அவர் தாம் வளர்ந்த ஊருக்கு, அவர் பிரதேசத்துக்கு கடந்து போய்விட்டார். பிரியமான கடவுளுடைய மக்களே, உயிர்த்தெழுந்த இயேசுவை நாங்கள் தரிசிக்க வேண்டுமானால் எங்கே ஏழைகள் இருக்கிறார்களோ எளியவர் இருக்கிறார்களோ அங்கே தான் நாங்கள் அவர்களை பார்க்கலாம். ஆம், ஏழைகளின் சிரிப்பிலே நான் இறைவனை காணுகின்றேன் என்று சொல்லி அன்னை தெரேசா அவர்கள் கூறினார்கள் அல்லவா? அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், ஏழைகளுடைய முகங்களிலே நீங்கள் அவருடைய சிரிப்பு, அவர்களுடைய வாழ்க்கை முறை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் அன்பு நிறைந்த மக்களாய், மற்றவர்களை உபசரிக்கிற மக்களாய், தங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதனை பகிர்கிற மக்களாக காணப்படுவார்கள். ஆனால் செல்வந்தர்கள் அல்லது பணம் படைத்தவர்கள் பொதுவாக இயற்கையாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னும் எப்படி பணம் திரட்டுவது, இன்னும் எப்படி பணம் சேர்ப்பது, இன்னும் நாங்கள் எப்படி அடுத்த கட்டத்துக்கு எங்களை வளர்த்து கொள்வது, மேல் நோக்கி போவது, அதனைத்தான் நினைப்பார்கள். ஆனால் ஏழைகளும் எளியவர்களும் தங்களிடம் உள்ள அனைத்தையுமே பகிர்கிறவர்களாக காணப்படும். ஆகவே தான் கிறிஸ்து மீண்டுமாக அப்படிப்பட்ட ஏழை, அவர்கள் வாழ்க்கையிலே ஏழை, ஆனால் மனதளவிலே அவர்கள் பணக்காரர்களாக இருந்தார்கள், அவர்களை தேடி சென்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படியாக கிறிஸ்து சென்றதின் பின்னதாக அவர்களை கடற்கரையிலே கிறிஸ்து அவர்களை சந்திக்கின்றார். மீன் பிடிக்கின்ற அதே கலிலேயா கடற்கரையிலே தம்முடைய அன்பார்ந்த சீடர்களை போய் இயேசு சந்திக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, நானும் நீங்களும் சில நேரங்களிலே எங்களுடைய வசதி வாய்ப்பு நிமித்தமாக நாங்கள் நகரத்துக்கு வந்து சேர்ந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் விட்டு வந்த எங்களுடைய கிராமத்தை நாங்கள் மறக்கக்கூடாது, அந்த கிராமத்து மக்களை மறக்கக்கூடாது. அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை நாங்கள் கட்டாயம் செய்யத்தான் வேண்டும். அங்கே காணப்படுகிற பாமர மக்களை நாங்கள் விசாரிக்கத்தான் வேண்டும். அவ்வப்போது வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அவர்களை போய் பார்க்கத்தான் வேண்டும். அநேக நேரங்களிலே நாங்கள் எங்கே எங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தோமோ அந்த தொடங்கின அந்த இடத்தை மறந்து போய் விடுகிறோம். சில வழியிலே நாங்கள் வாழ்ந்த அந்த கிராமத்துடைய பெயரை சொல்லவோ அல்லது எங்கே குடியிருந்தோம் என்பதை சொல்வது கூட வெட்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்து இன்றைக்கு சொல்லுகின்றார், அந்த மனப்பான்மையிலிருந்து மனிதா நீ வெளியே வா என்று நம்மை அழைக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே நாங்கள் பிறந்த கிராமம் குக்கிராமமாக இருக்கலாம், எங்களுடைய தாய் தாப்பன்மார்கள் ஏழைகளாக எளியவர்களாக காணப்படலாம், எங்களுடைய நண்பர்களும் சிநேகிதர்களும் சாதாரண பாமர மக்களாக இருக்கலாம். அவர்களை மறக்கவே கூடாது, அவர்களோடு நாங்கள் ஐக்கியப்பட நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, இந்த மலர்ந்த இந்த புதிய நாளிலே இப்படிப்பட்ட ஆழமான காரியம் நாங்கள் சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ளுவோம், இதிலே மனம் திரும்புவோம். அப்பொழுது கடவுள் மற்றற்ற மகிழ்ச்சியுடையவராய் நம்மை பார்த்து அவர் காணப்படுவார். இதை குறித்து ஆழமாக சிந்திப்பீர்களா? கடவுள் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.